ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க எங்கள் வீட்டில் இருக்கிற ஒரு கோவச்செடியை பற்றி பார்க்கலாம். இந்த கோவச்செடி நாங்கள் வாங்கி ஒரு வருஷம் ஆச்சு. கேபிஎஸ்சில் தான் வாங்கினேன், 100 ரூபான்னு. சின்ன செடியாக தான் வந்தது. மாடியில் தான் நாங்கள் வச்சுருந்தோம், ஒரு க்ரோ பேக்கில். நல்லா தான் இருந்தது மாடியில். ஆனால் மாடியில் நிறையா இடம் இல்லை, ரோசஸ் நிறையா வரவும் இந்த கொடியை கொண்டு வந்து இங்கே தரையில் ஒரு இடத்துல வச்சுட்டோம். நிறைய காய்க்குது. ஆரம்பத்துலலாம் இவ்வளோ காய் இல்லை, இப்போ போக போக தான் நிறைய காய் காய்க்குது. இதுக்கு பூச்சி தாக்குதல் வரும் சில நேரம். இந்த அஸ்வினி பூச்சி மாதிரி எல்லாம் பின்னாடியெல்லாம் வருது. இதுக்கு இந்த கத்தாழை நிறைய செடி வச்சுருக்கேன். கொஞ்சம் கத்தாழை, கொஞ்சம் வேப்ப இலை, கொஞ்சம் மஞ்சத்தூள் இதை போட்டு நல்லா ஒரு நாள் ஃபுல்லாக நல்லா ஊற வச்சு அதை தான் நான் ஸ்ப்ரே பண்ணுறேன். அதே மாதிரி நல்லா பூ பூக்கும்போது புளிச்ச மோர், கொஞ்சம் பெருங்காயத்தூளை போட்டு ஸ்ப்ரே பண்ணுறேன். அப்போ அந்த பூ எல்லாமே உங்களுக்கு நல்லா காயாக மாறிடுது. நல்லா இருக்குது, காயோட டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். மீன் அமிலமும் வாரத்துக்கு ஒரு தடவை ஸ்ப்ரே, எல்லா செடிகளும் கொடுக்கும்போது மீன் அமிலம் ஸ்ப்ரே பண்ணிடுறோம். உரங்கிறது செடிக்கு இங்கே ஆட்டுப்புழுக்க எங்களுக்கு கொஞ்சம் கிடைக்குது. அதை தான் நாங்கள் வாங்கி கொஞ்சம் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். அதை தான் இங்கே இருக்கிற எல்லா பழச்செடிக்கும் காய்கறி செடிக்கும் அதை நாங்கள் கொஞ்சம் கொடுத்துட்றோம். டீகம்போசர் வச்சுருக்கேன், வேஸ்ட்டு டீகம்போசர். அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது டீகம்போசர். அதை பற்றி ஒரு டீட்டெயில் வீடியோ உங்களுக்கு காமிக்கிறேன். ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும் நிறையா பேருக்கு, தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். நம்மளோட வேஸ்ட்டை, காய்கறி கழிவோ, இந்த பூவு எல்லாத்தையுமே அதில் நீங்கள் நல்லா ஒரு வாரம் டிப் பண்ணி வச்சுட்டு அந்த தண்ணியை நீங்கள் எல்லா செடிகளுக்கும் நீங்கள் ஊற்றி விட்டிங்கன்னா அது நல்ல ஒரு எஃபெக்ட். காய் அவ்வளோ நல்லா வருது. அது ஸ்ப்ரே 1:10க்கு ஸ்ப்ரே பண்ணலாம். செடிக்கு ஊற்றினா 1:6 இல்லை 7க்கு நம்ம ஊற்றி விடலாம். காய் பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குன்னு. இந்த மாதிரி நம்ம வீட்டிலேயே நம்ம சின்ன சின்னதாக எங்கெங்கே இடம் இருக்கோ நம்ம வீட்டுக்கு தேவையான காய்கறி எல்லாம் நம்மளே ரெடி பண்ணிக்கிடலாம். ஆசைக்கு ரோஸ் எல்லாம் வச்சுக்கலாம், பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். காயும் வேணும், வெறும் ரோஸ் மட்டும் வச்சா பத்தாது இல்லையா? அதனால் காய்கறி செடி நமக்கு என்ன பிடிச்சிருக்கோ, சில பேருக்கு ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு காய் பிடிக்கும். அந்த காய் ஏற்ற மாதிரி நீங்கள் வாங்கி மாடியில் இடம் இருந்துச்சுன்னா நீங்கள் தொட்டியில் வச்சு வளர்க்கலாம். முடிஞ்ச அளவுக்கு க்ரோ பேக் எல்லாமே வெயிட்லெஸ்ஸாக வச்சுக்கோங்க. ரொம்ப வெயிட்டை மட்டும் மாடிக்கு ஏற்றாதீங்க. ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். பாருங்கள் எவ்வளோ காய் இருக்குன்னு. எப்படியும் 1/2 கிலோக்கு மேலே இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு 2-3 நாளைக்கு இது காணும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.